ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதயம் சீரியல் எபிசோடோட நம்ம ரிவ்யூ அப்படியே நம்ம பார்த்துடலாம், சரியா? ஸோ என்ன நடக்குது, நம்ம நேற்று பேசணும் 2 பேரும் பார்ப்பாங்கன்னு, ஆனால் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ என்ன நடக்குது, அது எப்பயும் தெரிஞ்சது தானே கைஸ். இந்த கதவை திறந்தா அவன் போவான், அந்த கதவை திறந்தா இந்த அம்மா உள்ள வரும், அப்புறம் இந்த அம்மா வெளியே போக அவன் உள்ள வருவான். இதே தான் நடக்கும். பார்க்குறவங்க எல்லாத்தையும் முட்டாளாக்காம இந்த ஜீ தமிழ்காரன் விடமாட்டானாட்டு இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பாரதியும் ஆதியும் பார்ப்பாங்கன்னு நினைச்சோம் இல்லையா? அது பார்க்கவே இல்லை கேஸ். கரெக்டாக உள்ள வருவாங்களாமா, அப்புறம் வேலையை பார்ப்பாங்களாமா. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து மித்ராவுக்கு பார்த்த மாப்பிள்ள ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு, ஹிந்தி ஹீரோவாட்டம் இருக்காரு, அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லும்போது பாரதிக்கு வந்து அவ்வளோ பெரிய ஆளு ஹேண்ட்ஸமா, அப்படி என்ன ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லி பார்க்க ஒன்றரை கண்ணால பார்த்துட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் பக்கத்துலயே தான் வந்து நிக்கிறாப்புல. பக்கத்துல இருக்கவ கூப்பிட்டே இருக்கிறா, இவன் பார்க்கவே மாட்டேங்கிறா. ஐயோ சாமி! ஒண்ணு இவன் இவன் போகையில அதாவது அந்த இடத்துல ஒண்ணு கவனிச்சிங்களா கைஸ்? அது கரெக்டா அவனுக்கு அந்த பாரதி கிட்ட வரையில அந்த இதயம் துடிக்குதாமா. துடிக்கட்டும் துடிக்கட்டும், சரியா? நல்லா துடிக்கட்டும் கைஸ். நாங்க 650 எபிசோடு நாங்க பார்த்துட்டோம், சரியா? இவர் ஹார்ட்டை பிடிச்சி இப்படியே தொங்குவாராமா. அப்புறம் நினைவலைகள்லாம் அழிச்சிட்டு அமெரிக்கா 5 வருஷம் கழிச்சு வருவாராமா. மித்ராவை கல்யாணம் பண்ணுவாராமா. பாக்குறவங்க எல்லாம் கேனையுங்க. ஹார்ட்டை பிடிச்சிக்கிட்டே தொங்கிக்கிட்டே உனக்கு அதான் கரெக்ட், சரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இங்க ஸ்கூல்ல அதான் இந்த நித்து போனதுக்கு 2க்கும் லவ் கனெக்ட் பண்ணணும்ல, அதுக்காக ஸ்கூலை வச்சே அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்க 2 சண்டை போடுங்களாமா. உடனே இவன் வந்து இந்த பொண்ணு வந்து இவனை வந்து கல்யாணம் ஆனவன் சொல்லிட்டாலாமா. உடனே இவன் பழி வாங்குறதுக்காக அந்த பொண்ணு 3 குழந்தைக்கு அம்மா அப்படிங்கிறான், சரியா? ஐயோ சாமி, இதே அறுக்காதீங்கடா நாடகத்தை, எங்களால பார்க்க முடியல. இதெல்லாம் நாங்க எல்லா தனுஷ் படத்துலயும் நாங்க பார்த்தாச்சுடா, சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இங்க ஆபீஸ்லதான் பெரிய பிரச்சனை. மித்ரா வந்து அவளோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா. பாரதியை கண்டாலே அவளுக்கு இப்ப பிடிக்க மாட்டேங்குது. ஆஃப்டர் ஆல் ஒரு லேபர் அப்படிங்கிறப்பயே அவ இவ்வளவு கடுப்பை காமிக்கிறா. ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வர சொல்லதா இருக்கட்டும், காப்பி கொண்டு வந்து கொடுக்கறத, காப்பி கொண்டு வந்து கொடுன்னு சொல்லி கேட்கறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பாரதியை நீ வச்சு செய்யறாப்புல, சரியா? ஆனா பாரதி ஒன்றும் சலிக்க லேசுப்பட்ட ஆள் இல்லையா? லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுறாங்க, மறுபடியும் ரிபீட் கொடுத்துட்றாங்க மித்ராக்கு, சரியா? உன்னை நான் வேலையை விட்டு எல்லாம் தூக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த வேலை இருந்தா வேற வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி பாரதி நல்லாவே பதில் பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே இதோடதான் முடிச்சிருக்காங்க. இன்னும் ஆதி பாரதி பார்க்கவே இல்லை. டேய், பார்த்தா என்னடா ஆக போகுது? அவனுக்கு மட்டும் என்னடா யாவகமாடா வரப்போகுது? இல்ல எந்த எப்படி சூழ்நிலையில வந்து இவங்க 2 பேத்தையும் சந்திக்க வைக்க போறாங்கன்னு தெரியல. ஆரம்பிச்சு இந்த நாடகம் ஆரம்பிச்சு 1 வாரத்துக்கு 2 வாரத்துக்கு விட்டு ஆக போகுது. இன்னும் பாரதி ஆதியும் பார்க்கலைன்னா பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்காது? போர் அடிக்காதா? ஏன்டா கேன குப்பைங்களா டேரக்ட், நாளைக்காவது பார்க்க வைங்கடா. அப்புறம் எல்லா சீரியலோட ப்ரிவியூ வருது, இதயம் சீரியல் ப்ரிவியூ வரவே மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. ஒருவேளை இம்பார்ட்டன்டான சீன்லாம் வரலன்றதுக்காக ப்ரிவியூ கொடுக்கலையா என்னன்னு தெரியல. ஒருவேளை ஆதி பாரதி மீட் பண்ற சீனை ப்ரிவியூவா கொடுப்பாங்களோ என்னமோ. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம், சரியா? நீ நாளைக்காவது சந்திக்கணும், இல்லைன்னா இந்த வாரத்துக்குள்ளேயாவது சந்திக்கிறாங்களான்னு பார்க்கலாம், சரியா? ஸோ அவ்வளோதாங்க. இந்த நாடகத்தை நீ என்ன ரிவ்யூ பண்றது? ஒரே வார்த்தை சொன்னா, மித்ராவோட ஆட்டம் ஆரம்பம், சரியா? ஆதி பாரதி மீட் பண்ணா மட்டுமே தான் இனி நாடகம் அடுத்த கட்டத்துக்கு நகரும். 2வது, அதுக்கப்புறம் வந்து இனி குழந்தைங்க பார்ப்பாங்களா இல்ல தமிழ் பார்ப்பாளான்னு தெரியல ஆதியை ஃபர்ஸ்ட், சரிங்களா? ஏற்கனவே போன அந்த ஜனனின்ற கேரக்டர் நடிச்சுக்கும் போது தமிழ் பாப்பா தானே ஓயாம ஆதியை பார்த்துட்டே இருப்பா. பார்த்துட்டு போய் சொல்லுவா, ஆனா அவன் நம்ப மாட்டா பாரதி. இப்பயும் அதே மாதிரிதான் நடக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ் பாப்பா தான் முதல்ல பாப்பான்னு நினைக்கிறேன். பார்த்து போய் சொல்லுவா, இந்த மாதிரி நான் ஆதி அப்பாவை பார்த்தேன்னு. மறுபடியும் இவன் நம்ப மாட்டா. இதேதான் நடக்க போகுது, சரியா? அதுக்கப்புறம் இந்த மித்ராவோட அண்ணன் இருக்கான் பாருங்க, அவன் வந்து இவ கல்யாணம் பண்ணிட்டு மறுபடியும் அமெரிக்காக்கே போறாங்களாமா 2 பேரும். போய் தொலைங்க, 2 பேரும் எங்கேயாவது போய் சேர்த்து தொலைங்க, அந்த மாதிரிதான் இருக்கு, சரியா? 2 பேரும் எங்கேயாவது போய் ஒளிஞ்சு தொலைங்க, பாரதியாவது நிம்மதியா இருக்கட்டும். அவ என்னதான் இது பண்ணாலும் பாரதி வந்து அவ முடிவுல தெளிவா இருக்கணும். அதான், ஆதியை பார்த்தாலும் சரி பார்க்கலாலும் சரி, அவன் வந்து கெஞ்சினாலும் சரி இவ முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். மறுபடியும் சேர்றேன் வைக்கிறேன்லாம் எடுத்தாங்கன்னா நாடகம் நல்லாவே இருக்காது, சரியா?
அவ அம்மாவ அவ தமிழுக்காக அவ திட்டினா. இந்த அம்மா போய் முட்டாள்தனமா ஒரு முடிவு எடுத்துருச்சு. சரி. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் கவனிச்சீங்களா கைஸ்? நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த வீரா சீரியல் ஒண்ணு போட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? அதுல வந்து அந்த வீராவோட அண்ணனை கொன்னதே விஜி தானாமா அப்படின்ற ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வந்து இங்க வைக்கிறாங்க. அதே மாதிரி இது இதயம் சீரியல்லையும் அவங்க அம்மா செத்ததுக்கு வந்து வேற யாராவது காரணமா இருக்குமோ? சரியா? அப்படி அப்படி இருந்தா தாங்க அதாவது பாரதி மேல எந்த தப்புமே இல்ல. பாரதிய திட்டினனால அம்மா தப்பான முடிவு எடுக்கல அப்படின்னு அப்படின்னு தெரிஞ்சா மட்டுமே தான் பாரதி கூட இவ சேர்ந்து வாழ முடியும். 2 பேத்துக்கு எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாம வாழ முடியும். சரிங்களா? இல்லைன்னா தர்மலிங்கமோ இல்ல அவங்க அறிவு மாமாவோ யாரோ 2 பேர் தான் சேர்ந்து அவங்க அம்மா ஏதோ பண்ணியிருக்காங்க. அது இனிமேல் தான் தெரிய வரும். இவன் என்னதான் சாவியை வச்சு பூட்டை திறந்து என்னத்தை தான் படிச்சாலும் என்ன செஞ்சாலும் பாரதியை வந்து அவன் அங்க தப்பாத்தானே எழுதியிருக்கான். மறுபடியும் அந்த டைரியை பார்த்தாலுமே 2 பேத்துக்கு சண்டை வரத்தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ